கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் இப்பொழுது பேச இருக்கிறேன். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு 657 திருடப்பட்ட சிலைகள் திரும்ப ஒப்படைக்கப்படுகிறது. ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில நபர்கள் இந்தியாவிலிருந்து கலைப்பொருட்களை பல்வேறு விதங்களில் திருடி ஆன்டிக்விட்டிஸ்னா தொல் பொருட்கள், குறைந்தபட்சம் 100 வருடத்துக்கு முற்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பேசுகிற பலதெல்லாம் 1000 வருடத்துக்கு முற்பட்டது. இவற்றை அவர்கள் திருடி பலவேறு ஆட்களுக்கு அதை விட்டிருக்கிறார்கள். அதில் சிலது மியூசியம், அருங்காட்சியகங்கள், இங்கெல்லாம் வெளிநாடுகளில் அவை வைக்கப்பட்டிருக்கின்றன திருட்டு பொருட்கள். ஆனால் அதுக்கு ஃபோர்ஜ் பண்ணி அது திருடப்பட்டதல்ல, இந்தியாவிலிருந்து ஒருவர் அதை விற்றார், அதை நாங்கள் வாங்கினோம், அதற்கு விலை கொடுத்து வாங்கியதை நாங்கள் உங்களுக்கு வேறு விலைக்கு விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதை போல விற்க வேண்டியதற்காக வைத்திருந்த இந்த திருடர்கள், ஆர்ட் திருடர்கள், கலைப்பொருள் திருடர்கள், அவங்களுடைய வேர்ஹவுஸில் வைத்திருந்தது எல்லாவற்றையும் ரெய்டு பண்ணுவதன் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைக்கான அமைப்புகள், அதை பற்றி பார்ப்போம் நம்ம, அவர்கள் இந்த திருட்டு பொருள்களை எல்லாம் கைப்பற்றினார்கள். கைப்பற்றிய திருட்டு பொருள்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்தியா சைட்லேருந்து சில சட்ட பிரச்சனைகள் எல்லாம் நாமவே உருவாக்கி கொள்கிறோம். அதன் காரணமாக அவை அங்கேயே தூங்கி கொண்டிருந்தன. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதில் இப்பொழுதைக்கு இந்த 657 திருட்டு பொருட்கள் இப்பொழுது இந்தியாவுக்கு மீண்டும் வந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து எடுத்து செல்லப்பட்டது. அதை பற்றி இந்த செய்தியை பார்த்துருவோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த செய்தி வந்திருக்கு, மற்ற பல்வேறு பத்திரிகைகளில் இந்த செய்தி வந்திருக்கு. இதை முன்னின்று நடத்தி இந்த ரிட்டர்னிங், இந்த திரும்ப கொடுத்தது மன்ஹாட்டன் டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னிஸ் ஆஃபீஸ். இதை அவங்க ஒரு வேல்யூ போடுறாங்க, $14 மில்லியன் அப்படின்ட்டு. உண்மையிலே இதோடைய மதிப்பு இந்தியர்களை பொறுத்தவரை விலை மதிப்பற்றது. இந்தியர்களுடைய கடவுள்களின் சிற்பங்கள். வெளிநாட்டில் அதை கலைப்பொருளாக பார்க்கிறார்கள், நாம் அதை கடவுளாக பார்க்கிறோம். அதுதான் வித்தியாசம். அதனால் நம்ம இது 14 மில்லியனா, 140 மில்லியனா, 1.4 பில்லியனா அல்லது ₹1 என்பதல்ல நமக்கு முக்கியம். நமக்கு இவையெல்லாம் வழிபடப்பட வேண்டிய பொருட்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி இவை இப்போ திரும்பி கிடைக்கக்கூடிய இந்த 657மே வழிபடுவதற்கு உரியதாக மாறுமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. மீண்டும் இங்கே ஏதோ ஒரு அருங்காட்சியகத்துக்கு தான் அது திரும்ப போக போகிறது. பார்க்கலாம் அதை பற்றி என்னன்ட்டு. இது எங்கிருந்து, யாரிடமிருந்து கிடைத்தது என்றால் 2 பேரிடமிருந்து. சுபாஷ் கபூர் மற்றும் நான்சி வீனர் அப்படிங்கிற 2 பேர். இந்த பற்றி நான் விரிவாக மல்டி பார்ட் இன்டர்வியூ ஒன்று விஜயகுமார் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நபரோட எடுத்திருக்கேன். அது தமிழலை சேனலுக்காக. இதில் கொஞ்சமேனும் ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த காணொலிகளை முழுமையாக பார்த்துருங்க. இந்த முழுமையான பேக்ரவுண்ட் உங்களுக்கு முதல் முறையாக கிடைக்கும். இதெல்லாம் ஃபார்மலாக நியூயார்க்கில் இந்தியாவுக்கு ஒரு இந்திய தூதருக்கு ஒரு செரிமனியில் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா அது அங்கிருந்து இந்தியாவுக்கு வரணும். இங்கே வந்த உடனே இங்கே இன்னொரு ஃபோட்டோ ஆப் இருக்கும். அதற்கு பிறகு அது எங்கே போகிறதுங்கிறது பெரும்பாலும் நமக்கு தெரியாமலேயே போய்விடும். ஆனாலும் இவையெல்லாம் இந்தியாவுடைய கலாச்சார கலை பொருட்கள் என்பதனால் அது இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய முதன்மை வேண்டுகோள். வந்ததற்கு பிறகு மக்களுக்கு பார்வைக்கு கிடைக்குமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்போ பார்ப்போம். இதில் என்னென்ன சில முக்கியமானதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடியது, அவலோகிதேஸ்வரர் உடைய ஒரு வெண்கல சிற்பம். அது அவங்க $2 மில்லியன் அப்படின்ட்டு அதற்கு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. எகெயின் குறித்து கொள்ளுங்கள், என்னுடைய பார்வையிலிருந்து இதற்கு விலையெல்லாம் வைப்பது என்பது அவசியமற்றது. அவலோகிதேஸ்வரர் இன்றைக்கு புத்த மதம் கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து போய்விட்டது. நாங்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், புத்தரை வழிபடுகிறோம், புத்தருடைய தொன்ம கதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பின்பற்றுகிறோம், புத்த ஜாதக கதைகளை, புத்தருடைய வாழ்க்கை, இது எல்லாமே எங்களுக்கு ஒரு புத்த சரித்தம், இதெல்லாம் எங்களுடைய வழிபடுவதற்கும் பேசுவதற்கும் கொண்டாடுவதற்கும் உரியவை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இல்லை. நவயான புத்திசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பேத்கரை பின்பற்றி புத்த மதத்துக்கு போனவர்கள்லாம் அவ்வளவு ஆர்வமாக இன்றைக்கு புத்தரையோ அவலோகிதேஸ்வரரையோ தாராதேவியையோ வணங்குகிறார்களானா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இது பழமை அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து பார்த்துருவோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த வெண்கல சிற்பத்திலேயே இதை யார் செய்தார்கள்ங்கிற அவருடைய பெயருமே இதில் எழுதப்பட்டிருக்கு. துரோணாதித்யா என்னும் சிற்பி, சிப்பூரை சேர்ந்த துரோணாதித்யா என்பவர் ஆகிய நான் இதனை செய்திருக்கிறேன் அப்படின்னு அவர் போடுறாரு. அதில் அது எங்கே இருக்குன்னா, இன்றைய சத்தீஸ்கட்டில்
ராய்ப்பூர், அதோடைய சத்தீஸ்கருடைய தலைநகரமான ராய்ப்பூர் கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ அந்த இடத்துல ஒரு காலத்தில் வந்து மிக பிரமாதமான சிற்பங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த எல்லாமே வந்து 1939 தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. எடுத்து இதை வந்து ராய்ப்பூர்ல ஒரு மியூசியத்தில், மகந்த் காசிதாஸ் மெமோரியல் மியூசியம் அப்படிங்கிற இடத்துல 1952 வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அது திருடப்பட்டிருக்கிறது. 1952க்கு பிறகு, இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு திருடப்பட்டு 1982 இது அமெரிக்காவுக்கு போயிருக்கிறது. போய் அதை வந்து யாரோ ஒருத்தர் பிரைவேட் கலெக்ஷன் 2014 வாங்கியிருக்கிறார். இதெல்லாம் வந்து மன்ஹாட்டன் டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னிஸ் ஆஃபீஸ் வந்து கோர்ட் ஆர்டர் மூலமா சில தகவல்கள் தெரிஞ்சதன் மூலமாக இதை எல்லாத்தையும் போய் கைப்பற்றிடுறாங்க. 2025 கைப்பற்றுகிறார்கள். இந்த ஹோட்ல வேற என்னென்னலாம் இருந்தது இந்த கைப்பற்றியதுல அப்படின்னு பார்த்தா, ஒரு புத்தருடைய சிலை சிவப்பு சாண்ட்ஸ்டோன்ல பண்ணது, லேசா சிவப்பு கலர் இருக்கக்கூடிய மாதிரியானது. அதை $7.5 மில்லியன் என்று கணக்கிடுகிறார்கள். உங்களுக்கு இந்த ஐகோனோகிராஃபின்னு சொல்லுவோம், படிமவியல் அப்படின்னு. எப்படி ஒரு சிற்பத்தை பார்த்த உடனே இது அவலோகிதேஸ்வரா என்று சொல்கிறோம், எப்படி இன்னொரு சிற்பத்தை பார்த்த உடனே இது வந்து புத்தருடைய சிற்பம் என்று சொல்கிறோம், இதை எப்படி நம்ம விஷ்ணு என்று சொல்கிறோம், இதை நாம் எப்படி சிவன் என்று சொல்கிறோம், சக்தி என்று சொல்கிறோம், ஸ்கந்தன் அல்லது முருகன் என்று சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் இருக்கிறது. ஒவ்வொரு சிற்பத்துக்கும் இந்தியாவில் ரொம்ப ஒரு பெரிய பாரம்பரியமாக சிற்ப இலக்கண நூல்கள் இருக்கின்றன. அது வந்து ஆகமங்கள், தந்திரங்கள் போன்ற பல்வேறு நூல்களில் சில அட்ரிபியூட்ஸ் கொடுக்கப்படும். அதற்கடுத்து இந்த சிற்ப நூல்கள், இவற்றில் இது குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசப்படும். அதைத்தான் சிற்பிகள் பயன்படுத்தி இந்த சிற்பங்களை செய்தார்கள். இப்போ புத்தர்னா அவருக்குன்னு தெளிவான சில வரையறை இருக்கும். அவருடைய தலையில உஷ்ணிஷா அப்படின்னு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி ஒன்று இருக்கும். அவர் வந்து ஒரு துணியை போட்டிருப்பார். நீங்கள் வந்து ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு புத்தரா மகாவீரரா அப்படிங்கிறதுல நம்ம ஆட்கள் நிறைய பேர் குழம்பி போயிடுவாங்க. புத்தர் பெரும்பாலும் துணி அணிந்திருப்பார். மகாவீரர் ஆடைகள் இன்றி இருப்பார். பெரும்பாலும் ஒரு இடங்கள்ல மாற்றம் உண்டு. புத்தர் எப்பொழுதுமே துணி அணிந்திருப்பார். நிர்வாணமாக புத்தர் இருக்க மாட்டார். அதே மாதிரி புத்தர் அபயஹஸ்தம் அப்படின்னு சொல்லுவோம். கையை இப்படி வைத்து, பயப்படாதே உன்னை நான் காக்கிறேன் அப்படின்னு, காக்கும் கரம் அப்படின்னு வச்சுக்கோங்க தமிழ்ல சொல்றதா இருந்தா. ஒரு கையை இப்படி வச்சிருப்பார். ஸோ இவர் வந்து இந்த அபய முத்திரை, கையை இப்படி வைத்திருக்கக்கூடிய அபய முத்திரையில வலது கை, பெரும்பாலும் காக்கும் கரம் வந்து வலது கையாகத்தான் இருக்கும். இதுல வந்து இது கொள்ளையடித்து போகும்பொழுது அதுல சின்ன டேமேஜ் ஆகி, அதுக்கு பிறகு இது வந்து நியூயார்க்கு சுபாஷ் கபூர் அப்படிங்கிறவரால் கடத்தி செல்லப்பட்டு, அங்கிருந்து இந்த ஆன்டிக்விட்டிஸ் டிராஃபிக்கிங் யூனிட்னால அவருடைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான சிற்பம், இது வந்து கணேச சிற்பம், பிள்ளையார் சிற்பம். 2000வது ஆண்டில் திருடி இருக்காங்க. பழங்காலத்திலலாம் திருடலை, இப்போ வெறும் 26 ஆண்டுகளுக்கு முன்னால் திருடி இருக்காங்க. ஒரு கோவிலில் இருந்து, அது ஒரு கோவிலில் வழிபடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கோவிலில் 2000னா அதுக்கு முன்னாடி எண்ணற்ற புகைப்படங்கள் இருக்கும். இந்த பழைய கேமரா ரோல்லேருந்து ஆரம்பித்து டிஜிட்டல் கேமரா வர ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து, அப்போ மொபைல் ஃபோன் கேமராக்கள் இல்லை, 2000ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்குன்னு டிஜிட்டல் கேமராவாக இருக்கும் இல்லையா, அதில் பல பேர் அதை படம் எடுத்திருப்பாங்க. அதை வந்து இந்த சுபாஷ் கபூருடைய அசோசியேட் ஒரு ஆள் ரஞ்சித் கன்வர் அப்படிங்கிறவர் அதை திருடி, அதை வாமன் கியா அப்படிங்கிற ஒரு டிராஃபிக்கர் ஒருத்தர் கொடுத்து விற்று, அவர் இதை நியூயார்க் கேலரியில் இருக்கிற டோரிஸ் வீனர் அப்படிங்கிறவங்களுக்கு அனுப்பிச்சு, டோரிஸ் வீனர் இறந்ததற்கு பிறகு அவருடைய மகள் நான்சி வீனர் அவங்க வந்து இதுக்கு ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஓனர்ஷிப் 2012 கொடுத்து, அதை வந்து ஒரு ஆக்ஷன் ஹவுஸில், இது வந்து கிறிஸ்டீஸ் நியூயார்க் ஆக்ஷன் ஹவுஸில் அதை விற்று, 2000லேருந்து ஆரம்பித்து அதோட ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஓகே, அதை ஒரு ப்ரைவேட் கலெக்டர் வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த இது வந்து திருடப்பட்டது அப்படிங்கிற தகவல் அவருக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு அவர் வந்து சத்தமே இல்லாமல் அதை சரண்டர் பண்ணிட்டார். இந்த வருஷம் 2025 கடைசியிலையோ அல்லது 2026 ஆரம்பத்திலையோ கொடுத்துருக்காரு. இந்த சிற்பம் இங்கே வந்தவுடனே இது எந்த கோவிலிருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுனால, இதை மீண்டும் இந்த கோவிலில் கொண்டு வந்து வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு நம்புறேன் நான். ஸோ என்னுடைய நண்பர் விஜயகுமார், அவர் தான் நான் வந்து ரொம்ப டீட்டெயில் இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன்.
அவர் வந்து இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கிள் அவர் சொல்றாரு, அவருடைய கோட் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கடந்த 15 ஆண்டுகளாக டிகேட் அண்ட் ஹாஃப்ங்கிறாரு, சரி 18 வருடமாக விஜயகுமாரும் அவருடைய நண்பர்களும் இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. 18 ஆண்டுகளுக்கு முன்னால. விஜயகுமார் வந்து சென்னையை சேர்ந்தவர். அவர் மிக தீவிர ஆர்வம் கொண்டவர் இந்திய கலை, கலாச்சாரம், சிற்பங்கள், கோவில் கட்டுமான கலை, இதிலெல்லாம் வந்து தீவிரமான ஆர்வம் கொண்டவர். நன்கு நெருங்கிய நண்பர் எனக்கு. அவர் ஒரு கட்டத்தில் இதில் ஒரு பெரிய ஆர்வம் அவருக்கு வர ஆரம்பிக்குது. என்னடா இந்திய கலைப்பொருட்களை எல்லாம் யார் யாரோ எங்கெங்கேயோ நம்ம பார்க்குறோம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மியூசியத்தில் இருக்கு, இது எப்படி எங்கே போச்சு அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேடத் தொடங்குகிறார். அப்போ அது வந்து திருடப்பட்டவை, அதுவும் மிக சமீபத்தில் திருடப்பட்டவை அப்படிங்கிறது அவர் கிடைக்குது. இன்னைக்கு வந்து இந்த துறையில் ஒரு பொருள் திருடப்பட்டு இருக்கிறதா, அது திருடி இருந்தால் அது எங்கே இருக்கலாம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற ஃபோர்மோஸ்ட் அத்தாரிட்டி இவர் தான். இந்திய சிற்பங்களின் திருடல்கள் அது எங்கே இருக்கிறது, அது திருடப்பட்டிருக்குமா, அதோடைய காலம் என்ன, அது திருடப்பட்டிருந்தால் யாரால் திருடப்பட்டிருக்கும் போன்ற தகவல்கள் இந்திய அரசுக்கோ அல்லது இந்திய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், ஸ்டேட் போலீஸ்க்கோ, தமிழ்நாடு போலீஸ்க்கோ, இங்கே நம்ம வந்து ஒரு சிலை திருட்டு தடுப்பு பிரிவினே நம்மகிட்ட ஒன்று இருக்குது. ஐடல் ஸ்மக்லிங், அதை தடுப்பதற்கான ஒரு விங்னே இங்கே ஒன்று இருக்குது. அவர்களுக்கெல்லாம் தெரிவதை விட பல மடங்கு அதிகமாக விஜயகுமாருக்கு தான் தெரியும். யாராவது ரெஃபர் பண்ணணும்னா நீங்கள் அவர்கிட்ட தான் போகணும். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இதோடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா டக்குன்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு அவர் வந்து அதில் ஒரு ஆராய்ச்சியில் தன்னுடைய தனிப்பட்ட நேரத்தில் அவர் அதை செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு 15 ஆண்டுகளாக இதை வந்து எப்படியாவது இந்தியாவுக்கு கொண்டு வந்துடுறதுன்னு அவங்க உழைத்த உழைப்பின் பலனாக இன்றைக்கு இதெல்லாம் இங்கே வந்திருக்கு. அவர் முக்கியமாக அவர் வந்து குறிப்பிட்டு சொல்வது சுபாஷ் கபூர், இந்த டோரிஸ் வீனர், நான்சி வீனர். டோரிஸ் இறந்து விட்டார் இன்றைக்கு, அவருடைய மகளான நான்சி வீனர். இது வந்து கடந்த 10 வருடத்துக்கும் மேலாக மன்ஹாட்டன் டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னி சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ஆன்டிக்விட்டிஸ் டிராஃபிக்கிங் யூனிட், அவங்க இதுக்குன்னே ஒரு இந்த கலைப்பொருள்கள் திருடப்பட்டு அவர்கள் நாட்டுக்கு வருவதை தடுக்க வேண்டும் என்று, அங்கே சட்டம்னு ஒன்று இருக்குன்னா அதை ஒழுங்காக பின்பற்றக்கூடியவர்கள் அமெரிக்கர்கள். அந்த விதத்தில் அவர்களும் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷனும் சேர்ந்து கபூர், சுபாஷ் கபூரை எப்படியாவது பிடிச்சு அவர்கிட்டமிருந்து பொருட்களை எல்லாம் பெற வேண்டும், பெற்று அது எந்தெந்த நாடுகளிலிருந்து அவர் திருடினாரோ அந்த நாடுகளுக்கு அதை திரும்ப அனுப்ப வேண்டும்னு அவங்க கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து 2012 அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா இனஃப் எவிடன்ஸ், அவர் இந்த மாதிரி கலைப்பொருட்களை திருடி டிராஃபிக் பண்ணுறாரு என்று தெரிந்து விட்டதுனால 2012 அவருக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து, ஆனால் அவர் தப்பிச்சிட்டார். அவர் அமெரிக்காவில் கைதாகலை. அவருக்கு இந்தியாவிலிருந்தும் ஒரு வாரண்ட் இருந்தது அவரை கைது செய்வதற்கு. ரெட் கார்னர் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்போல் நோட்டீஸ். அது இந்தியா வந்து அவர் இந்தியாவிலிருந்து திருடி இருக்கிறாருன்னு அவர் மேலே ஒரு கேஸ், பல கேஸ் பதிவு பண்ணியிருந்தாங்க. அமெரிக்கா வந்து அவர் திருடப்பட்ட பொருட்களை இங்கே கொண்டு வந்து விற்று கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2019 கேஸ் நடத்தி அவரையும் ஒரு 7 பேரையும், 7 கோ டிஃபெண்டன்ட்ஸும், அவங்க எல்லாருக்கும் குற்றம் செய்து விட்டார் என்று ருசு படுத்திவிட்டு நிரூபித்து விட்டு அவருக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் 2022 அவர் வந்து இங்கே கன்விக்ஷனில் இங்கே அவர் ஜெயிலுக்கு வந்துட்டார். அவர் என்னன்னா, ஆக்சுவலாக அவர் கடைசியாக சொல்கிறேன்னா, அவர் இந்திய சிறையிலிருந்து வெளியே போவதை அவர் விரும்பவில்லை. இப்படி யாராவது நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்களா? ஏன்னா அவர் வெளியில் வந்துட்டார்னா இந்தியா அவரை அமெரிக்காவுக்கு எக்ஸ்ட்ராடிட் பண்ணிருச்சுன்னா, அவர் இன்றைக்கு அமெரிக்க குடியுரிமை பெற்றவர். அவருடைய தந்தை காலத்திலிருந்தே அவங்க பஞ்சாபிகள், இந்த இந்தியா சுதந்திரம் அடையும் அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து இந்திய பகுதிக்கு வந்தவர்கள். அதற்கு பிறகு அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் கோவில்களிலாம் ஒரு பெரிய பாதுகாப்பெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் பொருட்களை எடுத்து விற்பது அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க குடும்பம் நுழைஞ்சிருச்சு. அதை இவர் விரிவுபடுத்தி இவர் அமெரிக்கா சென்று அமெரிக்காவில் குடியுரிமை எல்லாம் வாங்கி கொண்டு அங்கிருந்து அவர் இது தான் செய்து கொண்டிருந்தார். இந்தியாவில் எதையெல்லாம் திருடணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுவார், அதை அசோசியேட் கொடுத்துருவார். அவங்க வந்து அதை உறுதி செய்து கொண்டு, ஓகே இதை எடுத்தால் எவ்வளோ பைசா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதை திருடி அதை பல்வேறு விதங்களில் அதை பேக் பண்ணி பல அதிகாரிகளை கைக்குள் வைத்துக்கொண்டு ரெகுலர் ஷிப்பிங் வழியாக அதை அனுப்பிச்சு, அது வெவ்வேறு இடங்களுக்கு அதை அனுப்பப்பட்டு அதில் ஒரு ஹிஸ்ட்ரியை ஒன்று உருவாக்கி, அது வந்து ப்ராவனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராவனன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்கிறது. அதை நான் இவரிடமிருந்து வாங்கினேன், இது திருடப்பட்டதல்ல அப்படின்லாம் உறுதி கூறுவதற்கெல்லாம் சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்க வழியாக கைமாற்றி விற்று
கடந்த பல ஆண்டுகளாக இது இவரிடமிருந்து இவருக்கு போயிருக்கிறது, இவரிடமிருந்து இவருக்கு லீகலாக சட்டபூர்வமாக போயிருக்கிறது, அதற்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள், அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு அதை வந்து ஒரு பிரைவேட் கலெக்டர்கிட்டயோ அல்லது ஒரு மியூசியம்கிட்டயோ வித்துருவாங்க. அதில் வந்து இவருக்கு ஏற்கனவே அப்போ அமெரிக்கா தண்டனை கொடுத்துருது. இந்தியாவில் ஒரு கேஸில் மாட்டுறாரு. இங்கே தமிழ்நாட்டில் தான் 5 கேஸில் 32 சிலைகளை திருடிய வழக்கில் மாட்டி இவரையும் இவரோட கூட ஒரு 5 பேரையும் கன்விக்ட் பண்ணுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. அப்பொழுதிலிருந்து அவர் சிறையில் இருக்கிறார். சிறையிலிருந்து அவர் வெளிவர விரும்புவதில்லை. வந்தால் அமெரிக்காவுக்கு போக வேண்டியிருக்கும், அங்கே இன்னும் கடுமையான தண்டனை இருக்கும். இதுவரைக்கும் இந்த ஆன்டிக்விட்டிஸ் டிராஃபிக்கிங் யூனிட் வந்து கிட்டத்தட்ட 6200 கலைப்பொருட்களை கைப்பற்றி அதோடைய வேல்யூ அவங்க கணிக்கிறது $485 மில்லியன். அதில் வந்து 5900 6200 கைப்பற்றி அதில் 5900 பொருட்களை 36 நாடுகளுக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார்கள். 18 பேரை இது போன்ற குற்றங்களுக்காக பிடித்து கோர்ட்ல நிற்க வைத்து தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். 18 பேருக்கு தண்டனை. அதில் 7 பேர் வெளிநாடுகளில் இருக்காங்க. மேபி வெளிநாட்டு ஜெயிலில் இருக்கலாம் அல்லது பிடிபடாமல் இருக்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட 1000 பொருட்கள் இன்னும் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில் நிறைய இந்தியாவுக்கு வர வேண்டியது இருக்கு. அதை தான் வந்து விஜயகுமார் என்ன சொல்றாருன்னா வந்து இந்தியாவும் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்டிகேஷனும் சேர்ந்து மீதியையும் கொண்டு வரணும். அப்புறம் கபூர், வீணர் இவங்க எல்லாரையும் இன்னும் மேற்கொண்டு விசாரிக்கணும். கபூர் இங்கே தான் திருச்சியில் தான் ஜெயிலில் இருக்காரு. இது வந்து அவங்க கடந்த 50 ஆண்டுகளாக அவர்கள் திருடியது எல்லாத்தையும் எப்படியாவது இந்தியா மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி விஜயகுமார் ரொம்ப விரிவாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேசியிருக்காரு. இது இந்தியாவுடைய கன்சல் ஜெனரல், இந்தியாவுடைய தூதர், அமெரிக்காவுக்கான இந்தியாவுடைய தூதர் பினய பிரதான் அப்படிங்கிறவர் வந்து இந்த பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார். நான் ஒரு 2-3 நாட்கள் திருச்சி மத்திய சிறையில் இருந்தேன். அப்போ என்னுடைய செல்லுக்கு பக்கத்து செல்லில் தான் சுபாஷ் கபூர் இருந்தார். சுபாஷ் கபூரோட ஒரு 3 நாட்கள் சிலை கடத்தல் பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். அதை பற்றியும் ஒரு சில விஷயங்கள், மிக குறைவான விஷயங்களை அந்த விஜயகுமாரோடைய அந்த இன்டர்வியூவில் லேசாக குறிப்பிடுறேன். நான் ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேசலை. அதனால் சுபாஷ் கபூரை பார்த்து பேசியவன் விஜயகுமாரோட டீட்டெயில்டு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்வியூவை ஃபுல்லாக பார்த்துருங்க. சிலை கடத்தல் பற்றிய முழுமையான தகவல்களையும் நாம் இன்னும் போக வேண்டிய தூரம் என்ன, இந்தியா என்னும் நாடு நம்ம என்ன செய்யாமல் விட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது குறித்த எல்லா தகவல்களும் அந்த காணொலியில் கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம சந்தோஷம் என்னன்னா 657 பொருட்களாவது இன்றைக்கு கிடைத்திருக்கிறதே என்று இன்னும் எண்ணற்ற பொருட்கள், இந்தியாவை சேர்ந்த கலைப்பொருட்கள் உலகெங்கும் இருக்கின்றன. அவற்றையும் நாம் கொண்டு வர வேண்டும். அதுக்கு விஜயகுமார் மட்டுமல்லாமல் இன்னும் பலரும் அதற்கு உழைக்க வேண்டும். நம்மள பலர் வந்து விஜயகுமாருக்கு உதவலாம் பல விதங்களில். அப்படி உதவ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இங்கே பின்னூட்டத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை எப்படி நான் வந்து விஜயகுமாரோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.